திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 50. தொகுதி 9. சமாதி. பாடல் 604. கூட்டொத்து மெய்யில் பொறிப்பட்ட வாயுவை தேட்டற்ற அன்னலம் சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலுமாமே. விளக்கம். உடம்பாகிய கூட்டுக்குள் ஐம்புலன்களால் சிதறி ஓடும் காற்றை கூட்டு போல ஒத்திருக்கும் பிராணாயாமத்தால் கட்டுப்படுத்த வேண்டும். அலைபாயாத தெளிந்த மனநிலையில் சுழுமுனை நாடியை அடையும்படி அந்த பிராணனை செலுத்த வேண்டும். புறத்தே நடக்கும் எதன் மீதும் கவனத்தை செலுத்தாமல் கவனம் முழுவதையும் அகத்தினுள் திருப்பி புருவ மத்தியில் ஒளியை நிலைபெறச் செய்பவர்களுக்கு எங்கும் தேடி அலையாமல் தான் இருக்கும் இடத்திலிருந்தே சிவஞானம் எனும் மாந்தனை தானாகவே கைவசப்படும். இங்கு திருமூலர் தோட்டத்து மாம்பழம் என்ற உவமையை முன்வைக்கிறார். மாம்பழம் என்பது மரத்தில் காய்க்கும் பழம் அல்ல, தலையின் உச்சி பகுதியில் இருந்து சுரக்கும் அமுதம். இது யோக பயிற்சியின் உச்சநிலை அடைந்தவர்களுக்கு கிடைக்கும் பேரின்ப நிலை. விடாமுயற்சியுடன் யோகம் செய்பவர்களுக்கு சுவை மிகுந்த கனியை காடுமேடு என்று தேடி அலையாமல் வீட்டு தோட்டத்திலிருந்து கிடைக்கும் அமுது சுவையான ஞான பழம் போல் ஈசனின் ஞானமும் மிக எளிதாக கிட்டும் என்பதை இப்பாடல் வலியுறுத்துகிறது. Explanation. The vital breath, scattered by the 5 senses within the body's cage, must be controlled through pranayam, which acts like a lock. This breath should be guided to reach the Sushumna Nadi in a calm and unwavering state of mind. For those who do not focus their attention on external events, but instead turn their entire focus inward, establishing the light at the center of the eyebrows, the mango fruit of divine knowledge will become easily accessible without having to search for it anywhere. Here, Tirumular uses the metaphor of a mango fruit from a garden. This mango fruit is not a fruit that grows on a tree, it is the nectar that flows from the crown of the head. This is the state of supreme bliss attained by those who reach the pinnacle of yogic practice. This verse emphasizes that for those who diligently practice yoga, the knowledge of Shiva will be easily attained, like a delicious fruit from one's own garden, without having to search for it far and wide. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.